ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30 days நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து நம்மளோட டயட்டை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக ஆவீங்க. ஸோ டயட்க்கு என்னென்ன தேவையில்லை, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தான் எனக்கு சொல்ல போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறது கூட உங்களோட டயட்டில் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். எவ்ரி சிங்கிள் டே ஒர்க் அவுட் பண்ணணும். ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நீங்கள் எப்போ உங்களோட ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்ற டிசைட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது ப்ளஸ் வந்து உங்களோட ரொட்டீன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் மெட்டபாலிக் ட்ரிங்க் ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதை குடிச்சுக்கோங்க. டெய்லியும் நான் 15 kg ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்ரி சிங்கிள் டே நான் குடித்த ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் ட்ரிங்க் இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஜீரகம், பட்டை, மஞ்சத்தூள் எல்லாமே கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட வந்து லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் சிலவங்களுக்கு லெமன் வந்து ஒத்துக்காது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லெமனுடைய ஸ்கின்னு மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த விதமான ஹனி, நாட்டு சக்கரை எதுவுமே போடக்கூடாது. நல்லா இதை வந்து ஸ்லிம்மரில் வச்சுட்டு நல்லா கொதித்து அதை வந்து பாதியாக வந்த பிறகு அதை டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு 6 to 8 பாதாம்ஸ் இந்த மார்னிங். ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து மூக்கல்ல தோசையும் சாம்பாரும் எடுத்திருக்கேன். டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 1 hour கழித்து நம்ம ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துக்க போகிறோம். ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது நீங்கள் வந்து எய்தர் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சாலட்ஸ் எடுத்துக்கலாம், சுண்டல் எடுத்துக்கலாம். ஸோ சுண்டல் உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல, தோசை தான் பிடிக்கும்னா நீங்கள் பச்சைப்பயிறு தோசை, எந்த தோசை வேணால் நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. எக்ஸப்ட் வந்து இந்த அரிசியில் செஞ்ச தோசை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிச்சதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோட்டீன், ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க. டே 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டயட்க்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் சுண்டல், முட்டை, ஸோ நட்ஸு இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் நட்ஸு இதெல்லாம் வாங்க முடியலனா கூட பரவாயில்ல, காஸ்ட்லியான திங்ஸ் நீங்கள் வாங்க முடியலனாலும் வீட்டில் இருக்கிற சுண்டல், பருப்பு இந்த மாதிரி நீங்கள் எதுலலாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் கிடைக்குமோ அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் நிறையவே எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மீலில் பார்த்திங்கன்னா 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். 200 grams ஆஃப் வெஜிடேபிள்ஸ் வந்து லஞ்சில் எடுத்துக்கோங்க. ஸோ eat on time is very important. டயட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு டேவை எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனிஷியலாக நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்டபாலிக் ட்ரிங்க்கோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒர்க் அவுட்க்கு 1/2 hour முன்னாடியே நம்ம இதை முடிச்சிடணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 1 hour ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 1 hour வந்து கேப் விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி 1/2 hour to 1 hour கேப் கட்டுறது தான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீனாக தான் இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எதுனா பச்சைப்பயிறு தோசை, சுண்டல், சாலட்ஸு, ஸோ எது உங்களுக்கால பண்ண முடியுமோ அதை வந்து ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 hours கழித்து உங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எனி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் 3 hours கழித்து அந்த இன்டர்வல் ஆன் டைம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்டர் 3 hours கழித்து உங்களுக்கு லஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ லஞ்ச் வந்து நீங்கள் வந்து ரைஸ் வந்து 100 grams எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெஜிடேபிள்ஸும் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு ஸ்நாக்கு 3 hours கழிச்சு ஒரு ஸ்நாக். டின்னர் பிஃபோர் 6 PM ஸ்லீப் ஆன் டைம் இஸ் வெரி மஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டின்னரும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னா நீங்கள் வந்து டின்னரை வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து ஒரு 2 வந்து ப்ரோட்டீன் தோசையோட ஒரு டால் கொஞ்சம் சேர்த்து வெஜிடபிள்ஸ் எதனா சப்ஜி வச்சு நீங்கள் சாப்பிட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் ஃபார் பிகினர்ஸ். நியூவாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றும், வாமிட் வரும், தலை வலிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக ஸ்லோ பண்ணி உங்கள் பாடிக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒர்க் அவுட் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டாமினா பில்டப் ஆகும். எனர்ஜி லெவல் அதிகமாகும் போது உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். மானிட்டர் யுவர் ஃபுட்.
ஒன் டேயில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ரோட்டீனாக இருக்கா, வெஜிடபிள்ஸ் இருக்கா, ஃப்ரூட்ஸ் இருக்கான்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2C செக்ஷனில் வந்து ஓவர் வெயிட் கெயின் ஆகிட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தேன். அதில் வந்து நான் ஒரு 3 மந்த்தில் வெளியில் வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களாலேயும் முடியும். இந்த மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு, உமன்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கோ, ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டாக நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். 15 kg வெயிட் லாஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா சுகரு, இந்த மாதிரி அவுட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நான் ஒரு வாட்டி கூட நான் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மெயினான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக் ட்ரிங்க் டெய்லியும் குடிக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீனாக சாப்பிட போகிறோம். லஞ்சில் வந்து நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வந்து ரைஸ், ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ஒரு 150 கிராம்ஸ் வரைக்கும், 100 to 150 கிராம்ஸ் வரைக்கும் உங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டின்னரை வந்து நீங்கள் 6 o'clock முன்னாடியே சாப்பிடுங்க. 2 தோசை, 1 தோசை உங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பனானா, மேங்கோ, இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பப்பாயா, பைனாப்பிள், ஸோ அப்புறம் வந்து ஆப்பிள், ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் டயட்டில் எடுத்துக்கோங்க. 4 to 5 liters ஆஃப் வாட்டர். மெயினாக வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸில் முக்கியம். நீங்கள் வந்து ஃபுட்டையும் கம்மி பண்ணிவிட்டு வாட்டரும் குடிக்காமல் இருந்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. வாமிட்டு, தலைவலி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு தண்ணி கொடுத்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. பிஃபோர் ஃபுட்டு கூட நீங்கள் ரொம்ப பசிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நல்லா தண்ணி குடித்து கொஞ்சம் பாதி வயிறு ஃபில் பண்ணிட்டு மிச்சம் பாதி வயிறுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி கிராவிங்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. வேறு எதுவும் அன்வான்டாக சாப்பிட்றாதீங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதே செய்யுங்க, வித் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.